வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் லோகநாதன், பவானியிலிருந்து. என்னிடம் பல வயதான நோயாளிகளை தினந்தோறும் இந்த பக்க மக்கள் கூட்டிக் கொண்டு தான் வருகிறார்கள். அதில் பல பேர், உதாரணமாக ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா, அதில் 3 பேராவது கீழே விழுந்து வரவங்களா இருக்கிறாங்க. முழங்கால் வலி, கைகால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலின்னு வரவங்கள தவிர 10க்கு 3 பேராவது கீழே விழுந்து வரக்கூடிய நோயாளிகள் இருக்கிறார்கள். அதாவது இது வந்து டொமஸ்டிக் ட்ராமான்னு சொல்லுவோம். ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு கார்லேயோ பைக்லேயோ போகும்போது, சைக்கிள்லேயோ போகும்போது ஆக்சிடென்ட்னால கீழே விழுந்து அடிபடுறது வேற. ஆனால் அந்த டொமஸ்டிக் ட்ராமா அப்படிங்கிறது வீட்டில் வேலை செய்கிற இடங்களில் அல்லது வெளியில் போகும்போது தடுமாறி கீழே விழுந்து அடிபடுறதுக்கு பேர் தான் டொமஸ்டிக் ட்ராமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கீழே விழுந்து வரக்கூடிய வயதானவர்கள் பல பேர் வருகிறார்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, வயதானவர்கள் கீழே விழுந்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு பல இடங்கள் எலும்பு முறிவு உண்டாகிறது. கீழே விழுகும் பொழுது பல பேருக்கு இடுப்பு எலும்பு உடையும், ட்ரொகாண்டிக் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அதில் அந்த இடுப்பு இருக்கிற இந்த பந்துக்கு என்ன மூட்டிருக்கலையே பால், நெக் ஆஃப் ஃபீமர், அந்த எலும்பு உடையும். பல பேருக்கு மணிக்கட்டு எலும்பு உடையும், பல பேருக்கு இந்த காலர் போன் உடையும், சிலருக்கு இந்த ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கை எலும்பு உடையும், பலருக்கு முதுகு தண்டு எலும்பு உடையிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் எலும்பு முறிவு உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே இந்த கீழே விழுகிறதுனால, தடுமாறி கீழே விழுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்நாளில், கீழே விழுகிறோடைய வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் 3 மாதம் காலியாயிடுது. வாழ்நாளில் 3 மாதம் போகிறத தவிர ஆக்டிவ் லைஃப்பில் 1 வருஷம் காலியாயிருது. இது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, அதாவது அவங்களோட பையனோ பொண்ணோ கூட இருக்கவங்க, அவங்களுடைய வேலைப்பளு அதிகமாகுது. அதே மாதிரி இவங்களை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வேலைக்கு லீவ் போட வேண்டியிருக்குது, செலவு பண்ண வேண்டியிருக்குது, கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கான சிரமங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்தா கீழே விழுகிறது. ஸோ ஃபால், கீழே விழுகிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் பெரியவங்க கீழே விழுகிறாங்க அடிக்கடி, என்ன காரணங்கள்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். கீழே விழுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன, வயசாக சரியான சாப்பாடு அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது ஏஜாக அவங்களுடைய உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வலு கம்மியாகுது, வீக்னஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷனும் கம்மியாகுது, நார்மலாக இருக்கக்கூடிய மசில் பவரும் கம்மியாகிறதுனால அவங்களுடைய பேலன்சிங், மசில் பவர், அவங்களுடைய ஒர்க்கபிலிட்டி எல்லாமே குறையிறதுனால அதிகப்படியான தடுமாற்றம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் தடுமாறி கீழே விழுவதற்கான வாய்ப்பு இந்த மசில் வீக்னஸ்னால வருது. ஸோ ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ராப்பராக நியூட்ரிஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும். நல்ல சாப்பாடு, மெயினாக ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்பாடு, மெயினாக முட்டை, இறைச்சி, இந்த மாதிரியான ஆகாரங்கள், சத்தான உணவுகள் இதெல்லாம் கொடுத்து அந்த மசில்ஸ் வந்து வேஸ்டிங் ஆக, மசில் வீக்னஸ் ஆகாமல் பார்த்துட்டோம்னா இந்த மசில் பேலன்ஸ்னால கீழே விடுறதை நம்ம தடுக்க முடியும். இது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பலருக்கு ஏஜாக மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாகுது. அதே மாதிரி சிறுமூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியாகி அந்த மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையிறதுனால இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், நடப்பதில் இருக்கக்கூடிய சிரமங்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா வயசானவங்க தடுமாறி நடக்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே மூளையோட ரத்த ஓட்ட குறையினால வருது. ஸோ இந்த தடுமாற்றங்களால் அவங்க கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அந்த மூளையோட ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இருக்காங்கிறத நரம்பியல் டாக்டர்கிட்ட அவ்வப்போது பரிசோதனை பண்ணி, மூளை ரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கக்கூடிய சில மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டோம்னா இந்த மூளை ரத்த ஓட்ட குறைவுனால இருக்கக்கூடிய தடுமாற்றங்களையும் அதனால் கீழே விழுவதையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். மூன்றாவது காரணம் என்னென்னா பார்வை குறைபாடு. பல பேருக்கு கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸோட ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆகிறதுனால அந்த லென்ஸ் வழியாக போகக்கூடிய ஒளி குறைஞ்சதுனால பார்வை குறைபாடு வரும். பக்கத்தில் இருக்கிற ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட பார்க்க முடியாது. ஸோ அப்போ பாத்ரூம் போகிறாங்க, வெளியில் போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே சரியாக பொருட்களை பார்க்க முடியாது. தண்ணி கீழே சிந்தி இருக்கிறதையோ அல்லது ஒரு மேட் ஏதோ மடங்கி இருக்கிறதையோ அல்லது படிக்கட்டு இருக்கிறதையோ முக்கால் பார்க்க முடியாமல் தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ அந்த பார்வை குறைபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். ஸோ பார்வை குறைபாடு இருக்குது, அவங்களே சொல்லுவாங்க, சாமி எனக்கு கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, சரியாக பார்க்க முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம வந்து அலட்சியப்படுத்தாமல் ப்ராப்பராக ஒரு கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டி, கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், மெயின்லி முக்கால்வாசி பேருக்கு முக்கியமான காரணம் வந்து கேட்ராக்ட் இருக்கிறது. ஸோ கேட்ராக்டை நம்ம சர்ஜரி பண்ணி புது லென்ஸ் பொருத்தோம்னா அந்த பார்வை குறைபாட்டை தடுக்கலாம். அதன் மூலமாக கீழே விழுகிறது தடுக்கலாம்.
4வது காரணம் என்னென்னா ஹியரிங் லாஸ். காது சரியாக கேட்காதனால ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு யாரோ சொல்லுவாங்க, அந்த பக்கம் குழி இருக்குது போகாதீங்க, சொல்கிறது கூட கேட்காது போய் விழுந்துருவாங்க. அதே போல் பாத்ரூம்லாம் போகிறாங்கன்னா சில சமயம் தண்ணி சொட்டுற சத்தம் கேட்கும். நமக்கு கேட்கும், நம்ம போகும்போது தண்ணி சொட்டிகிட்ருக்கு, கீழே தண்ணி தேங்கி இருக்குன்னு நமக்கு தெரியும். அவங்க அந்த சத்தங்க கேட்காம போய் கூட உள்ள வலிக்கிட்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்வை குறைபாடு மாதிரியே காது கேளாமல் இருக்கிறதுக்கு ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அல்லது காதில் கூட கேட்கும் தன்மை குறைவதனால கூட அவங்க கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ காது கேட்காத பெரியவங்கள வீட்டில் இருந்தாங்கன்னா உடனடியாக அவங்க இஎன்டி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காது கேட்காத தன்மையை சரி பண்ணோம்னா அவங்க அதனால் கீழே விழுகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்த 5வது முக்கியமான காரணம் என்னென்னா போஸ்டரல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலான மனிதர்கள் வந்து நிற்கும் பொழுது ஒரு பிளட் ப்ரெஷரும் படுத்திருக்கும்போது ஒரு பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுவும் வயதானவங்களுக்கு அதை நிற்கும்போது இருக்கிற பிபிக்கும் படுத்திருக்கும்போது இருக்கிற பிபிக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கும். படுத்திருக்கும்போது பிபி அவங்க நார்மலாக இருக்கும். டக்குன்னு அவங்க உட்காரும் பொழுதோ டக்குன்னு கட்டிலேருந்து எரிஞ்சு நிற்கும் பொழுதோ என்ன ஆகுனா அவங்களுடைய அந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால டக்குன்னு பிளட் எல்லாம் காலில் போய் அங்கே சேகரமாயிடும். ஸோ அப்போ வந்து டக்குன்னு பிபி வந்து குறையும். ஸோ இந்த சடன் பிபி குறையிறதுனால சரசன்னு கிருகிருப்பு வந்து கீழே விழுந்துருவாங்க. நிறைய பேர் வர பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா கட்டிலேருந்து பாத்ரூம் போக எழுந்திரிச்சோன்னே கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் போஸ்டரல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்டரல் ஹைப்போடென்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா, ஈவன் அது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, நடு வயதில் இருக்கவங்களுக்கும் இளம் வயதில் இருக்கவங்களுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நீங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சு நடந்து போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நிமிடங்களாவது, 1 நிமிஷம் 2 நிமிஷமாவது படுக்கையிலேருந்து எந்திரிச்சு காலத்தவங்க போட்டு உட்காந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்காக மேலே நடந்து அது கிருகிருப்பு வராது. ஏன்னா அதுக்குள்ளே அந்த பாடியோட அந்த மெக்கானிசம்ஸ் வந்து அந்த பிபியை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ டக்குன்னு குறையாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் எந்திரிச்சு சடனாக நடக்காமல் ஒரு 2 நிமிடங்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் உட்காந்து கொஞ்சம் ஒரு ஆசுவாசப்படுத்திட்டு எந்திரிச்சு நடந்தீங்கன்னா அந்த எந்திரிச்சோன்னு கீழே விழுகிற அந்த கிருகிருப்பை தடுக்கலாம், கீழே விழுகிறத நீங்கள் தடுக்கலாம். ஆறாவது காரணம் என்னென்னா, பல பெரியவர்கள் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. பல பேர் இருதய வியாதிக்கோ அல்லது தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காகவோ, சில பேர் ஆன்டி டிப்ரெஷன் சொல்லுவோம், அதாவது மனநல குறைபாடு ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறதுக்காகவோ சில மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் பல மெடிசின்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தை உண்டு பண்ணும், நல்லா தூங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க அந்த தூக்கலகத்திலே பெட்லேருந்து இறங்குறதோ பாத்ரூம் போகிறதோ போனாங்கன்னா சில சமயம் தடுமாறி விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மாத்திரைகள் சாப்பிட்றவங்கள எப்போவுமே வீட்டில் யாரோ ஒருத்தர் ப்ராப்பராக கண்காணிச்சுட்டு இருக்கணும். அந்த மாத்திரைகள் டோஸில் கரெக்டாக சாப்பிட்றாங்களா, எழுந்து போகும்போது ப்ராப்பராக அவங்க எந்திரிச்சு நின்று ப்ராப்பராக பாத்ரூம் போய்ட்டு தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் கண்காணிக்கணும். அப்படி கண்காணிப்பு இல்லாமல் போகிறனால இந்த மாத்திரையோட எஃபெக்டில் கூட அவங்க கிருகிருப்பு வந்து கீழே விட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முக்கியமான காரணம். இது ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒன்று. இதற்கடுத்த 7வது காரணம் என்னென்னா, சரியான முறையில் வீட்டில் வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது. பல வீடுகளில் எலக்ட்ரிசிட்டி மிச்சம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டிம்மான லைட் போட்டு வச்சுருப்பாங்க. பாத்ரூம் டாய்லெட்டில் சில சமயம் லைட் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கும், எரியாமல் இருக்கும், ஃபியூஸ் போயிருக்கும், அது சரி பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இருட்டான சூழ்நிலையில் பெரியவங்க நடக்கும்போது ஆல்ரெடி அவங்க தடுமாறி நடந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி இருட்டான வெளிச்சம் கம்மியான ஏரியாக்கள் அவங்க நடக்கும்போது கீழே விழுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பெரியவங்க இருக்கிற அறைகள், பெரியவங்க போகக்கூடிய பாத்வே, பெரியவங்க எங்கெல்லாம் பாத்ரூம் டாய்லெட் போகிறோம் அந்த ஏரியாக்கள் நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி லைட்டிங் பண்ணி வைக்கிறது அவசியம். ஏன்னா வெளிச்சம் நல்லா இருந்தால் தான் அவங்க ப்ராப்பராக கீழே விழுகாமல் போயிட்டு வர முடியும். ஆகவே அவங்களுக்கு போதுமான அளவு நல்ல பார்வை தெரிகிற மாதிரியும் நல்ல வெளிச்சமாக அவங்க பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கீழே விழுகிறதையும் எழுமுறையும் நம்ம தடுக்கலாம். எட்டாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா, வீட்டில் பாத்ரூம் போடுற மேட்லாம் போட்டு வைப்போம். சில சமயம் வீட்டுக்குள்ளே வர இடத்துல மேட் போட்டு வைப்போம். ஈரமாகாமல் இருக்கிறதுக்காக சில மேட்டுகள் சில விரிப்புகள்லாம் போட்டு வைப்போம். பல சமயங்கள் அது என்ன ஆகுன்னா அது சுருண்டும். நம்ம நேராக தான் போட்டு வச்சுருப்போம், நடக்க யாராவது போக வர என்ன ஆகுன்னா அது மடங்கிரும், சுருண்டும். பெரியவங்க அதை பார்க்காம போவாங்க. பல சமயங்கள் அதில் காலை வச்சு தடுமாறி ஸ்லிப் ஆகும் அல்லது தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் அந்த மேட்டுகள் இருக்குதோ, கால் மிதி விரிப்புகள் இருக்குதோ, அதெல்லாம் ப்ராப்பராக மடங்காமல் சுருளாமல் நேராக நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
இன்னொன்று பெரியவங்க போகும்போது அதை கிராஸ் பண்ணி போகும்போது அதை காலில் தொட்டு ப்ராப்பராக ஸ்லோவாக போகிற மாதிரி அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த மேட்டர்களால் விழக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். 9வது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஈரம். பல சமயங்களில் பெரியவங்க விழுகிறதே பார்த்தோம்னா பாத்ரூமில் விழுகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த இடத்துல தண்ணி நிறையா தேங்கி இருக்கிறது. ஸோ பாத்ரூமில் சோப்போட அந்த வளவளப்பு, தண்ணி தேங்கி நிற்கிறது, இதனால் ஈஸியாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அதே போல் வீடுகளில் காஃபி சிந்தி இருக்கிறது, தண்ணீர் சிந்தி இருக்கிறது, எண்ணெய் சிந்தி இருக்குது. இந்த மாதிரியான சிந்தி இருப்பதை வந்து பார்க்காமல் கால் வச்சு வலிக்குள்ளவர்கள் நிறையா இருக்காங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, எல்லா வயதுக்காரும் இது கீழே விழுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் என்னென்னா எது சிந்தினாலும் உடனடியாக அதை வந்து தொடச்சி ட்ரை பண்ணி ஃபேன் போட்டு ட்ரை பண்ணி வைக்கணும். பாத்ரூம்களில் தண்ணீர் அதிகம் தேங்காமல் பார்த்துக்கணும். யார் குளிச்சுட்டு வெளியே வந்தாலும் வெளியே வர்றதுக்கு முன்பாக கீழே சோப்பெல்லாம் எதுவும் ஈரம் இல்லாமல், சோப்பு தடயம்லாம் இல்லாமல் தண்ணி ஊற்றி க்ளீனாக அதை கழுவி விட்டுட்டு வர்ற ஒரு ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா அவங்க ஈரத்தால் வலிக்கு விழுகாமல் நம்ம பாதுகாக்கலாம். ஈரத்தால் வலிக்கு விழுவர்கள், அதுவும் ஈரத்தால் பாத்ரூம் வலிக்கு விழுவர்கள் தான் 80% பெரியவர்கள். இதை நம்ம ப்ராப்பராக கையாளணும். பத்தாவது முக்கியமான விஷயம் என்னென்னா காலணிகள். பல பெரியவங்கள் இந்த செருப்பெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் ரொம்ப லூஸாக போட்டிருப்பாங்க அல்லது ரொம்ப டைட்டாக போட்டிருப்பாங்க. ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்கள். லூஸாக போகிற செருப்புகள் ஈஸியாக மடங்கி கழண்டு அவங்கள தடிக்கு விழ வச்சிடும். டைட்டாக போடுற ஷூக்குள்ளும் அதே மாதிரி தான். அவங்க ப்ராப்பராக அவங்க நடையே மாற்றிடும். அதனால் ஷூஸு அல்லது செப்பல்ஸு கரெக்டான சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது அதெல்லாம் வந்து ஸ்லிப் ஆகாத அளவுக்கு அந்த அடிப்பக்கம் வந்து நல்ல கிரிப்பாக இருக்கிற மாதிரியான செப்பல்கள் ஷூக்களும் பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நிறைய பெரியவர்கள் வந்து வெறுங்காலில் வீட்டுக்குள்ளே நடந்து வலிக்குட்டு நிறைய பேர் பார்க்குறோம். அதனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு நல்ல கிரிப் இருக்கிற மாதிரி செப்பல்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த வலிக்கு விடாமல், ஏன்னா யூஸ்வலாக இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா வீடுகள்லையுமே ஒன்று கிரானைட் போட்டிருக்காங்க, அல்லது மார்பிள் போட்டிருக்காங்க, அல்லது டைல்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே வளவளப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வளவளப்பான தரையில் ஆல்ரெடி அவங்க நடந்து தேய்ந்த கால்களோடு நடக்கும்போது ஈஸியாக ஸ்லிப்பாக இருக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நல்ல கிரிப்புள்ள செப்பல்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயும் போட பழக்கப்படுத்துனீங்கன்னா அவங்க கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்த 11வது காரணம் என்னென்னா நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். பல பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் அந்த மாதிரியான சில வியாதிகள், பெரிஃபரல் நியூரைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது காலுக்கு வரக்கூடிய சிறு நரம்புகள் பாதிக்கிறது. இந்த மாதிரியான வியாதிகள், ஈவன் ஹேண்ட்சன்ஸ், லெப்ரசி மாதிரியான வியாதிகள், இதில் என்ன ஆகுன்னா காலுக்கு வரக்கூடிய சென்சேஷன் குறைஞ்சிருது. ஸோ அவங்களுக்கு வந்து எதை தோற்றம், கால் எதாவது குத்துனாலோ அல்லது ஈரம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி உணர்ச்சி இல்லாத கால்களோடு நடக்கும் பொழுது அவங்க ஈஸியாக ஸ்லிப்பாக இருக்கான வாய்ப்பு அதிகம். ஈஸியாக புண்ணு பண்ணிக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு ஷுகர் இருக்குது அல்லது இந்த மாதிரி பெரிஃபரல் நியூரைட்டிஸ் இருக்குது, கால் உணர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதற்கென்றே பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நியூரோபதிக் ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கீழே விழுவதற்கு ஒரு வழிவகுத்தணும். அதனால் சென்சேஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை தடுப்பதற்கு, அதை மாதிரி ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணணும். அது முக்கியமான விஷயம். இந்த 12வது முக்கியமான காரணம் என்னென்னா அந்த வாக்கிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. எங்கிட்ட வர பல பேஷண்ட் நான் பார்க்குறேன், முழங்கால் ரொம்ப தெரிஞ்சிருக்கும், நடக்க ரொம்ப சிரமப்படுவாங்க. நான் சொல்லுவேன்மா நீங்கள் ஒரு வாக்கர் வச்சுங்க. ஸோ வாக்கர் வச்சோம்னா ஒரு பாதி வெயிட், உங்கள் உடம்போட பாதி வெயிட் வாக்கருக்கு போயிடும். ஸோ உங்கள் ஃபுல் வெயிட் காலுக்கு போகாது. நீங்கள் அதை வச்சு நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் நடக்க முடியும்னு சொன்னால் 90 பேர் சொன்னோம்னா 90 பேர் வாக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கிற பல பெரியவங்களுக்கு சொல்ல ஒரு சின்ன வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பேலன்ஸ் கொடுக்கு அப்படின்னா வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஈகோ, அது ஒரு ப்ரெஸ்டீஜ். நான் வந்து வாக்கரை வச்சு நடக்கிறதா, நான் வந்து குச்சி வச்சு நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அது போடவே மாட்டாங்க. ஆனால் கீழே விழுந்து வருவாங்க. ஸோ இது வாக்கிங் ஸ்டிக்ஸ், த வாக்கிங் எய்டு, வாக்கர் ஆகட்டும், வாக்கிங் ஸ்டிக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஓல்டு ஏஜில் மிக மிக முக்கியமான விஷயங்கள். இதை வந்து நம்ம ஒரு பர்சனலாக ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவை எடுத்துட்டோம்னா கட்டாயம் கீழே விழுந்து அதில் ஏதாவது பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால் பெரியவங்களுக்கு புரிகிறபடி சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். ஏன்னா தடுமாற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நடந்து கீழே விழுகிறதுக்கு அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது, பாத்ரூம் போகும்போதாவது
அந்த மாதிரியான வாக்கிங் ஸ்டிக்ஸ்களும் அல்லது இந்த வாக்கர் மாதிரியான கருவிகளை யூஸ் பண்ணி அவங்க நடந்தாங்கன்னா கீழ் விழுகாமல் தடுத்துக்க முடியும். அடுத்த 13வது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட். ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து முழங்கால் மூட்டு தேய்மானமாக இருக்கலாம், அல்லது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பல ஜாயிண்டில் இருக்கிற தேய்மானத்தினால இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ். ஸோ அவங்க ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டே கம்மியாக தான் இருக்கும். முழுசாக காலை மடக்க நீட்ட முடியாது, கை விரல் மடக்க நீட்ட முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொஞ்சம் நடக்கவும் தடுமாறுவாங்க. டெஃபினட்டாக அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களால ஃபுல்லாக மடக்கி நீட்ட முடியல அப்படிங்கும்போது நடக்கவும் சிரமமாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க கீழ் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக ஒரு டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறாங்க அல்லது உட்கார போகிறாங்க அப்படிங்கும்போது முழுசாக மடக்க முடியலனால அவங்க கீழ் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, அதாவது ஆர்த்தரைட்டிஸுடைய வயதான பெரியவர்கள் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயம் அவங்கள ஒரு எலும்புமுறிவு டாக்டர்கிட்ட காட்டி அவங்களோட மூட்டு பிரச்சனைக்கான ப்ராப்பரான தீர்வுகள் பண்ணி, தேவைப்பட்ட ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து அந்த மூட்டை நல்லா மடக்கி இலகுவாக்குற மாதிரியான சில பயிற்சிகள்லாம் பண்ணாங்கன்னா அவங்க அதனால் கீழே விழுகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். பதினான்காவது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா யூரினரி இன்கான்டினன்ஸ். பல பேருக்கு யூரின் போகிறது வந்து அடக்க முடியாது. பல பெரியவங்கள் படுத்துட்டு இருப்பாங்க, யூரின் வரும், சடனாக எந்திரிச்சு பாத்ரூம் போவாங்க. ஸோ அந்த அவசரமாக எந்திரிச்சு அவசரமாக போய் அங்கே பாத்ரூம் போகும்போது அந்த அவசரத்தில் பல பேர் கீழே விழுகிறாங்க. ஏன்னா அவங்களால யூரினை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ பெட்லேயே போயிடுமோ அல்லது போகிற வழியில் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் அவங்க வேகமாக போய் போகிற வழியில் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று சுகர் இருக்கிறது, அல்லது அந்த யூரின் போகிற வழியில் ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த ப்ராஸ்டேட்டிக் கிளாண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை யூரின் இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் போகிறத கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஸ்பிங்டர்ஸ், அந்த சுருக்கம் கொடுக்கக்கூடிய தசைகள் ஏதாவது கொஞ்சம் வீக்னஸாக இருந்தால் இந்த மாதிரி யூரின் கட்டுப்படுத்த முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட காட்டி, யூராலஜிஸ்ட்டை காட்டி அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா இந்த மாதிரி அவசரமாக வேகமாக போகும்பொழுது அவங்களுக்கு கீழே விழுவும், ஃப்ராக்சர் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. 15வது மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஆல்கஹாலிசம். பல பெரியவர்கள் ஆல்கஹால் அடிக்ட்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இப்போ பார்க்குற யங் ஜெனரேஷன்லாம் ஆல்கஹால் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் பல பெரியவர்களும் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறதை பார்க்குறோம். தினமும் ஆல்கஹால் சாப்பிட்றவங்க அல்லது எப்பாவது சாப்பிட்டு அந்த அந்த ஆல்ரெடி ஏஜ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி நடுக்கங்கள் இருக்குது, ஆல்ரெடி தடுமாற்றங்கள் இருக்குது, அதோடு இதுவும் சேர்ந்துச்சுன்னா அவங்க கீழே விழுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. ஆல்கஹால் வந்து பசியை கெடுத்துடும், தூக்கத்தை கெடுத்துடும், உடல் மசில் வீக்னஸ் கொண்டு வந்துடும், மூளை ரத்த ஓட்டத்தை கெடுத்துடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்கள கீழே முழுக வச்சிடும். ஸோ அதனால் ஆல்கஹால் அடிக்ஷனிலிருந்து ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து பெரியவங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது மிக முக்கியம். அவங்களை அதை மறுபடியும் அந்த வழியில் போகாமல் பார்த்துக்கிறது முக்கியம். ஆல்கஹால் சாப்பிட்டு கீழே விழுகிறவங்களுக்கு கட்டாயம் ஃப்ராக்சர் ஆகுது. ஏன்னா ஆல்கஹால் ஆல்ரெடி எலும்புகளில் வீக்காக வச்சுருக்கும். ஸோ அதனால் ஆல்கஹால் சாப்பிட்டு கீழே விழும்போது ஃப்ராக்சர் ஆகின வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் ஆல்கஹால் பழக்கங்கள் வந்து பெரியவங்களையும் விட வைக்க வேண்டிய நமக்கு மிக முக்கியமான வேலையாக இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள், இத்தனை விதமான காரணங்களால் அவங்க கீழே விழுகலாம், இத்தனை விதமான வழிகளை நம்ம அவங்களை வந்து கீழே விழுகாமல் நம்ம தடுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே அவர் கீழே விழுந்திருக்காருங்க அப்படின்னு ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தால் அவரை இன்னும் 2 மடங்கு கவனத்தோடு பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால் இருக்குது அப்படின்னா அவங்க மறுபடியும் விழுவதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஏற்கனவே கீழே விழுந்து இப்போவும் தடுமாற்றத்துடன் நடக்கூடிய பெரியவர்களுக்கு நான் வழக்கமாக சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னென்னா, அவங்கள 2 மடங்கு கவனமாக பார்த்துக்குங்க. அவங்களுடைய கண்ணை டெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுடைய காதை டெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இஎன்டி டாக்டர்கிட்டையும் ஒரு ஆப்தால் டாக்டர்கிட்டையும் கூட்டு போய் காட்டுங்க. சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய காலில் இருக்கக்கூடிய சென்சேஷன் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அவங்க படுக்கிற இடத்துல, அவங்க பாத்ரூம் போகிற இடத்துல, போகிற வழியில் ப்ராப்பராக லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அவங்க நடக்கிற வழியில் இருக்கக்கூடிய கால் மீதி மேட்டுகள்லாம் சுருக்கம் இல்லாமல் மடங்காமல் ப்ராப்பராக போட்டு வைங்க. அவங்க ரொம்ப தடுமாறமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாக்கர் வாங்கி கொடுங்க. அவங்க வந்து பெட்டில் இருந்து டாய்லெட் போயிட்டு வர வரைக்கும் அந்த வாக்கரை யூஸ் பண்ணட்டும். அவங்களுடைய கால்களில் புண்ணு எதாவது இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவு, விட்டமின் டி அளவை செக் பண்ணி இது ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க. அவங்கள மறுபடியும் முழுகாமல் பார்த்துங்க அப்படின்னு என்கிட்ட வரக்கூடிய பல வயதான நோயாளிகளோட உறவினர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த அட்வைஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம புதுசாக உழுகாமல் இருக்கிற வயதானவர்கள் கூட நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த அறிவுரைகளை கேட்டு
ப்ராப்பராக அவங்களை கீழே விழுகாமல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய வாழ்நாளில் 1 வருஷம் மிச்சமாகும். அவங்கள பார்த்துக்கிற உங்களுடைய தொந்தரவுகள் குறையும். உங்களுடைய பொருளாதார சுமை குறையும். வண்டி வாகன ஏற்பாடுகள் அதற்காக செய்யக்கூடிய அலைச்சல்கள்லாம் குறையும். ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் உங்கள் வீட்டு பெரியவர்கள் கீழே விழுகாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை. இதை நீங்கள் ப்ராப்பராக செய்யுங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய பேரை சேரட்டும். நன்றி, வணக்கம்.